வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. அழியும் உலக செல்வத்துக்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? அழியும் உலக செல்வத்துக்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம் தந்தையே, உந்தன் அன்பே போதும். சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம் தந்தையே, உந்தன் அன்பே போதும். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம், மகிமையின் மேகம் ஒன்றே போதும். சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம், மகிமையின் மேகம் ஒன்றே போதும். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. ஓ, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. எஸ் ஜீசஸ். அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் வாழ்வின் முதன்மையாய் இருக்க விரும்புகிறார். நீர் மாத்திரம் போதும் என்று அவரையே பற்றிக் கொண்டு அவருடைய ராஜ்யத்தை பற்றிய பக்தி வைராக்கியத்தினால் கொழுந்து விட்டு எரிகிற ஜனங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஈர்த்து கொண்டிருப்பது எது? இயேசுவா இல்லை உலகமா? ஏதோ ஒரு பாடலாக அல்ல, ஒரு தீர்மானமாக இயேசுவை பார்த்து நீங்க மட்டும் போதும் ஏசப்பா என்று சொல்லுவீங்களா? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? ஆயிரம் கோடி உந்தனின் மதிப்புக்கு ஈடாகி
ஆண்டவர் ஆவிக்குரிய சத்தியங்களை அநேக உவமைகளின் மூலமாய் சொன்னார். சொல்லாமே பைபிள்ல உவமைகள் மறைபொருள் சொல்றார். ஆண்டவர் மறைபொருளாக அநேக சத்தியங்களை சொன்னார். யாருடைய உள்ளம் தேடுகிறதோ அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். யாருடைய உள்ளம் வாஞ்சியா இருக்கிறதோ சொல்லாமே, யாருடைய உள்ளம் தாகமா இருக்கிறதோ அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க நாம் சத்திய வார்த்தையை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் நிறைய உவமைகளை ஆண்டவர் வரிசையாக சொன்னது பார்க்கிறோம். அதுல முதல் காரியம் விதையை பற்றி ஆண்டவர் உவமை சொல்கிறார். விதையை பற்றி சொல்லலாமே. விதை எந்த நிலத்துல வளரும், எந்த நிலத்துல வளராது, 100 மடங்கு எதுல வளரும், எதுல 30, எதுல 60, எதுல 100 மடங்கு வளையும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவோடு சொல்கிறார். அது பெரிய நீண்ட பகுதி. அதை நம்ம பல தடவை பிரசங்கித்ததுனால அதை விட்டுருவோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை நம்ம ஆரம்பித்துல வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அது மட்டும் வாசிங்க. ஒருவன் பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்கிற உவமையில விதை உவமையை சொல்கிறார். அந்த கடவுளுடைய வார்த்தை யாருக்குள்ள 100 மடங்கு விளையும் சொல்லி அதுக்கு 4 நிலங்களை பற்றி சொல்லுகிறார். அதை பற்றி முழுசு நம்ம பார்க்கல இன்னைக்கு. முதல் குறிப்பு வழியருகே விழுகிறது. சொல்லுங்காமே, வழியருகே விதை. நல்ல விதையில எந்த பிரச்சனையும் இல்லை. விதை நல்ல விதை, 100 மடங்கு விளையக்கூடிய அருமையான விதை. ஆனா வழியருகே விழுது. அதை ஆண்டவர் சொல்லும் போது வழியருகே விழுகிற அந்த விதை எதுன்னா, ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், உணரவில்லை. சொல்லுங்காமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், உணரவில்லை. பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இதான் சாஸ்திரிய வேலை. எனக்கு நல்ல இந்த வசனத்தை பற்றி ஒரு அனுபவம் இருக்கு. நான் அடிக்கடி சாட்சி சொல்லி இருக்கிறேன். 1 வருஷம் சபைக்கு போனேன், 1 வருடமாக சபைக்கு போனேன், ஆராதனையில பங்கெடுத்தேன். அந்த பாஸ்டர் நல்ல தேவ மனுஷன், உபவாசம் இருந்து பிரசங்கம் பண்ணுவார். 1 வருஷமும் அவருடைய பிரசங்கம் எனக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. நிமிர்ந்து பார்க்கிறீங்களா? சொல்லுங்க. 1 வருஷ காலம் நான் சபைக்கு போனேன், ஆராதனை கேட்டேன், பங்கெடுத்தேன், ஆராதனையில கலந்து கொண்டேன், அவருடைய பாடலை கவனமாய் கேட்டேன். சொல்லுங்க. அவர் எப்போதும் நல்ல பிரசங்கத்தை பண்ணினார், அதையும் கேட்டேன். அவர் நல்ல பிரசங்கத்தை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணார், அதையும் காதுகள்ல கேட்டேன். 1 வருஷமா எனக்கு ஒன்றுமே நடக்கல. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கிளியர். அதுல இருந்து தான் ஆண்டவருடைய பாடத்தை படித்தேன். எனக்கு nothing happened in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இந்த வேத வசனம் சொல்கிறது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. சொல்லுங்க. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமா அதுதான் ஒரு சாவி, உணரணும். சொல்லுங்க. புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வருது, புருஷன் அடிச்சுட்டாரு, கோவத்துல அவர் அடிச்சுட்டாரு, இந்த அம்மா திட்டிருச்சு, இவர் அடிச்சுட்டாரு, இந்த அம்மா திட்டிருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்துல தான் தொடங்குது. சொல்லுங்க. அந்த காரணத்திலிருந்து தான் அவர் திட்டினது, அடிச்சது தொடங்குது. இப்ப அந்த காரணத்தை சரி பண்ணாம அவருக்கு சமாதானமாக முடியாது. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பெருசா கூட இருக்காது. நாளைக்கு போகணும், இந்த சட்டையை மட்டும் துவைச்சு போட்டுன்னு சொல்லியிருப்பார். உங்க வீடெல்லாம் எப்படியும் ஆம்பளை சட்டை நீ ஆம்பளை தான் துவை, பொம்பளை சட்டை நீ பொம்பளை தான் துவைங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நான் வரல. என்னவோ காரணமா இருக்கலாம். சொல்லுங்க. சொல்லிப்பா இதை செஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லிப்பாரு, இதை ஏதோ ஒண்ணு செஞ்சு வைப்பாரு, அந்த மாதிரி செய்யல, ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அதுக்காக ஏன் இதை செய்யலன்னு ஒரு கேட்டிருப்பாரு. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடிச்சிட்டாரு, பேசிட்டாரு. பிரச்சனை என்ன? வாட் இஸ் த காஸ், வாட் இஸ் த ரீசன்? சொல்லுங்க. அந்த கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், ஒரு துஷ்ட பேச்சாக இருக்கலாம், புண்படுத்தலாம், ஏதோ ஒண்ணாக இருக்கலாம். சொல்லுங்க. இப்ப எங்க இருந்து தொடங்குது? இப்ப அதை உணர்ந்து பார்க்கணும். சொல்லுங்க. யார் தப்பு செஞ்சது, யார் முதல்ல தப்பு செஞ்சதுன்னு உணரணும். நான் ஏதோ கோபத்தை பேசிட்டேன், தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கிறேன். அந்த மன்னிப்பையும் கேட்கணும், சரின்னு மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க. இப்பதான் சரிப்படும். அப்பதான் சரியாகல, என்ன சரியாகாது. ரெக்டிஃபிகேஷன் இல்லைன்னா சரியாகாது. ரீகான்சிலியேஷன் பைபிள் சொல்லுது. ரீகான்சிலியேஷன். சொல்லுங்க. அந்த இடத்துல தான் அது சரிப்படும், இல்லைன்னா சரியாகாது. பைபிள் சொல்லுகிறது, உணராது ஒரு சகோதரன் சண்டை வந்துடும். கூட குறைய ஒரு பேச்சுல வந்துடும். ஏதோ ஒண்ணு ஒரு போடா வடம், ஏதோ ஒரு அண்ணன் ஒரு போடான தம்பி சொல்ல சகிக்க முடியாது. சின்ன பையன் அப்படி சொல்லிட்டான் பாஸ்டர், முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்கணும். நான் இப்படி பேசிட்டேன், கோபத்துல பேசிட்டேன், தப்புதான், வசனத்துல பேசிட்டேன், மன்னிச்சுக்கணும். சொல்லுங்க. ஒரு 100 டீல இருந்தா கூட அந்த நேரம் மன்னிக்கலாம் கூட அப்படியே கீழே இறங்கணும். மன்னிப்பு ஏதோ பேசிட்டேன், சரிப்பா. சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு யார் ரியலைஸ் பண்ணலையோ, உணராது இருக்கும் போது பாவத்திற்குள் கண்டித்து உணர்த்துகிற ஒரு பிரசங்கம் வரலாம். உன் வாழ்க்கையில் இதனாலதான் பிரச்சனை பரிசுத்த ஆவியானவர் சொல்லலாம்.
இந்த காரியத்தினாலதான் உன்ன மேல தேவன் விரோதமா இருக்கிறாரு கர்த்தருடைய ஆவி உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க ஆமென். அவர் எடுக்கார் பாஸ்டர், அவர் வேற வேலை என்ன இருக்கு? நீங்கள் உணராமல் உங்க காரியத்தை உணராம கடந்து போனா பிசாசு தேவனுடைய வார்த்தை ஆகிய விதையை திருடி கொடுக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அது ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருக விதைக்கப்பட்டவன். பிசாசு எப்ப பறித்துக் கொள்ள மிக முக்கியமான நம்முடைய ஆசீர்வாதங்கள், நாம் நடக்க வேண்டிய வழிகள், சொல்லுங்க நம்முடைய நல்ல ஆலோசனைகள், தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாதைகள், நமக்கு வச்சிருக்கிற நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் காலி பண்றதுக்கு பிசாசு ரெடியா இருக்கிறான். எத்தனையோ சாட்சியம், எத்தனை பாஸ்டருடைய பிள்ளைகள் தெரியுமா ரட்சிக்கப்படாதவனை கட்டிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கு. 1-2 கிடையாது. சொல்லுங்க ஆமென். எத்தனை பாஸ்டருடைய புள்ள ரட்சிக்கப்படாத பையங்களை கல்லூரிக்கு போறதோடு சரி அங்க பிடிக்கும் பிசாசு. ஒரு பாஸ்டர் என்னத்த சொல்ல, ₹1,00,000 மேல அவருக்கு சம்பளம். ஒரே பொண்ணு, ₹1,00,000 மேல சம்பளம் ஒரு பெரிய. அவரும் அவருடைய மனைவியும் வெள்ளை சட்டையை விட்டு விலக மாட்டாங்க. எந்த கோஸ்ட் பாஸ்டர் வெளியே இறங்கினாவே வெள்ளை சட்டை, அந்த அம்மா வெள்ளை சேலையோட தான் போவாங்க. வைராக்கியமா கர்த்தருக்காக வாழணும்னு வாழ்ற மக்கள். சொல்லுங்க நல்ல படிச்ச மனுஷன், பெரிய உத்தியோகத்திலே இருந்த, பெரிய பதவியில இருந்த மனுஷன், எல்லாராலும் மதிக்கப்பட்ட மனுஷன். ஒரே பொண்ணு 3 வருஷம் முடிச்சு திரும்பி வரும்போது ஒரு பிராமணரை கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வந்து, இவரைத்தான் கட்டுவேன். அவரை என்ன செய்வீங்க? ஒரு கோயில் மணி அடிக்கிற பையனை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திச்சு. கட்டினால் இவரைத்தான் கட்டு, மனம்தான் இவர் தான், இல்லைன்னா மரண தேவி, மகாதேவ மரண தேவை இந்த கதை சொல்லேன்னு கட்டி வச்சாச்சு. வேற என்ன செய்யுது? அவரு கோயில் அவர் உட்காந்துருப்பாரு, வெளியே பிள்ளைகளை மணி ஆட்டிக்கிட்டு ஏதாவது பிள்ளைகளுக்கு ஆட்டிட்டு புரிஞ்சுக்கிறது. நான் சொன்னேன் தலைமொழி கழுவி தொலைக்க வேண்டியதானே, வேற ஒரு தத்தெடுத்து பிள்ளைய பாஸ்டாக்கி தொலைய வேண்டியது. இதை வச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கடவுள் வேணாங்கிற கழுதையை தூக்கி வீச வேண்டியதானே. ஏன் முடிவு தான் கடவுளே வேணாம்னு அதை தூக்கி நடுமனையில ஏற்றிட்டு இருக்கேன். தொலைதுன்னு கையை கழுவி விட்டுட்டு தத்தெடுக்கிற பிள்ளைய பாஸ்டாக்கி சபையில முக்கியம். தேவனுடைய சபையை விட இது முக்கியம். தேவனுடைய பரிசுத்த திருச்சபையை விட இது முக்கியம். ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த ஆண்டவருடைய பரிசுத்த திருச்சபையை காட்டணும். இது ஒண்ணும் பெருசு இல்லை. உனக்குள்ள பங்க வாங்கிட்டு போகணும், தலையை முழுகி விட்டுட்டு அனாதையா இருக்கிற பையனை தூக்கி பாஸ்டா சபை நடத்துறாங்க. அப்படி நடக்கல. சொல்லுங்க இந்த பாஸ்டர் இப்படி சொல்லி இப்படிதான் ஏசுநாதர் சொன்னார். என்னை காட்டிலும் வேறொன்று நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லது. ஏசுநாதர் என்னை காட்டிலும் தகப்பனை ஆகிலும், தாயை ஆகிலும், மனைவி ஆகிலும், பிள்ளைகள் ஆகிலும், சகோதரனை ஆகிலும், சகோதரி ஆகிலும் என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. கலப்பையில கையை தூக்கி வச்சுட்டு போயிட்டு திரும்பி பின்னிட்டு பார்க்கிறவன் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. கலப்பையை தூக்கியாச்சு விழுவணும் நிலத்தன்னு, கலப்பையில கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன். ஏன் சொல்லுகிறேன்? உணராமல் இருக்கும்போது, when you not realize the word of God, மனுஷன் தேவனுடைய சத்தியத்தை உணராமல் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து சொல்லுங்க வாழ்க்கையை திருடிவான், படிப்பை திருடிவான், ஆசீர்வாதத்தை திருடிவான், கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற திட்டங்களை திருடிவான். வேதனையோடு சொல்லுவேன், எத்தனை பாஸ்டருடைய பிள்ளைகள் 1-2 கிடையாது. ராத்திரி போனா ஜெபம் பண்ணி ஊழியம் செய்து வளர்த்த பிள்ளைகள் போய் எவனையோ பிடிச்சிட்டு வந்து அவங்க போய் மொட்டை அடிச்சு நின்றுட்டு பிள்ளைகள் இப்படி இருக்கு. பிசாசு அப்படி பிசாசு கொண்டு போய் நரக ஆக்கினை நோக்கி கொண்டு போக காத்திருக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் வேதம் சொல்கிறது. நீ ராஜ்யத்தின் சத்திய வார்த்தையை கேட்டும் உணராமல் இருக்கும்போது, when you not realize, சொல்லுங்க உணர்ற மனுஷன் தான் விடுவிக்கப்படுகிறான். காரியம் இப்படி இருக்கிறதா? உணர்கிற மனுஷன் தான். எந்த காரியத்தை நீங்க உணர்ந்தா நீங்க விடுதலை அடைஞ்சுவீங்க. சொல்லுங்க எந்த காரியம், தப்பு செய்யறவன் உணர்ந்தா விடுதலை அடைஞ்சிருவான், பாவம் செய்யறவன் உணர்ந்தா விடுதலை அடைஞ்சிருவான். எந்த மனுஷன் உணர்கிறானோ அவன் விடுதலை அடைந்து விடுவான். அதனாலதான் பிசாசு உணராமே வச்சிருக்க இருக்குல்ல. சொல்லுங்க உணரவே மாட்டான். அதனாலதான் நம்ம கடைசியா கேட்போம் பிள்ளைகள் இருக்கிற சின்ன பிள்ளைகள் அடிப்போம், முழங்கால் போட சொல்லுவோம், கண்டிப்போம், சோறு போட மாட்டோம், எல்லாம் சொல்லி பார்ப்போம். அந்த பிள்ளை நல்ல வயசு கொடுக்கணும்னு வளர்ந்ததுக்கு பிறகு சொல்லுங்க 25 வயசோ 30 வயசோ அதெல்லாம் வளர்ந்த பிறகு அப்ப தாயை தவக்கணும் போய் சொல்றோம், கொஞ்சம் உணர மாட்டியாடா, அப்ப அடிக்க மாட்டான், கொஞ்சமாச்சும் உணர மாட்டியா, குடும்பம் எப்படி இருக்குன்னு பாத்தியா, குடும்பம் தாய் தவப்பேன் பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணாம உணராம இப்படி இருக்கிறியாடா அப்படின்னு சொன்னா அது கடைசி ஸ்டேஜ்னு அர்த்தம், முத்தின ஸ்டேஜ். கொஞ்சம் கூட உணர்வில்லையடா பிள்ளையே, கொஞ்சம் கூட நீ உணர மாட்டியா, தாய் தவப்பேன் கஷ்டம், ஒரு சகோதரி கஷ்டம், ஒரு வழி இல்லாத தருத்தலாம் வருமே, நீ பாட்டுக்கு பொறுப்பில்லாம இருக்கிற பிள்ளைய நீ உணர மாட்டியா அப்படின்னு கேட்டா தாய் தவப்பேன் கடைசி ஸ்டேஜ்ல அடிக்கிறாங்கன்னு அர்த்தம், அவனை அடிக்க முடியாது. சொல்லுங்காமே இட் வாஸ் a last stage. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடம், ரொம்ப கண்டிப்பான பள்ளிக்கூடம். என்னுடைய மாமா சொல்லியிருந்தார்,
75%. அது பேர் இஎஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவோம். இஎஸ்எஸ்எல்சி, அப்புறம் எஸ்எஸ்எல்சி, அப்புறம் தான் +2. அப்புறம் பெரிய பாலிடெக்னிக் படிச்சாலே சிங்கப்பூர்லாம் டக்கு தூக்கி போயிடுவாங்க. ஐடிஐ படிச்சாலும் மதிப்பு இருந்துச்சு. பாலிடெக்னிக் படிச்ச இன்ஜினியர்லாம் ஒன்று குதிரை கொண்டு போகலாம். பாலிடெக்னிக் படிச்சாலே இன்ஜினியர் சிங்கப்பூருக்கு தாராளமா கொண்டு போயிடுவாங்க, ஈஸியாக கிடைக்கும். அப்போ 8ஆம் வகுப்புல என்னுடைய மாமா சொன்னாரு, 70% மார்க் வாங்கி சொன்னா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். சைக்கிளே இப்போ பையெல்லாம் சைக்கிள் எங்கே ஓட்டலாம், சைக்கிள் தான் போக மாட்டேன், பைக் கேட்குறேன். சைக்கிள் வாங்கி தரேன். அப்போ நடந்தே தோல் முட்டையை தூக்கி தான் போவோம், பையன் தூக்கி. இங்கேருந்து துறையரசுபுரம் தூரம் போவோம் படிக்க. நான் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு இங்கேருந்து துறையரசுபுரம் தூரம் அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், அங்கே போயிட்டு வருவோம். அப்போ சைக்கிள் வாங்கி தரேன் ஆசையோடு படித்து மார்க்கெல்லாம் வாங்கி 8ஆம் வகுப்பு. ஆனால் எங்கள் மாமா வாங்கி தரல. அப்புறம் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்த்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரே கொப்பாத்தா மடம். பள்ளிக்கூடம் இன்னமும் தான் பேரு, முத்துப்பட்டினத்துல இருக்கு. கொப்பாத்தா மடம்னு அதுக்கு பேரு. எப்போ வேணாலும் போவோம், எப்போ வேணாலும் வருவோம். அட்டெண்டன்ஸ் கூட கொடுக்க மாட்டோம். யாருமே எங்களை கேட்க ஆள் இல்லை பள்ளிக்கூடத்துல. ஒரே ஒரு ஆசிரியர் தான், திருவேங்கடம். அவர் தான் ஒரு பிராமணர் கூப்பிட்டு புத்தி சொல்லுவார். கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா தாய் நல்லா இருப்பீங்க, ரோட்ல அலைய போறிய, ரோட்ல கஞ்சிக்கு தண்ணிக்கு அலைவிய, இப்படிதான் சொல்லுவார். கொஞ்சம் புத்தியா சொற்படி காட்டினா ஏதோ ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா ரோட்ல அலைவிய, இப்படிதான் சொல்லுவார். அவ்வளவு சொல்லிட்டு விட்டுருவாரு. நாங்க யார் கேட்பா அப்ப வந்து எடுத்துக்கிட்டு அலைஞ்சிருவோம். சொல்லுவாமே, அலைஞ்சு முடிச்சுட்டு 500 மார்க்குக்கு, எத்தனை மார்க்குக்கு சீக்கிரம் சொல்லுங்க, மொத்தம் 500 மார்க் இருக்குல்ல 10ஆம் கிளாஸ்ல, அந்த 500 மார்க்குக்கும் சேர்த்தே நான் 35 வாங்கினேன். இப்படி இருக்கு பாருங்க, 500 மார்க்குக்கு 35 வாங்கினா பாஸ். ஒண்ணும் இல்லையும் 500 மார்க்குக்கு சேர்த்தே 35 வாங்கினேன். கணக்குல எல்லாம் 0. 8 7 8 7 3 4 35 அவருக்கு 500க்கு சேர்த்து. எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. இதை பார்த்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி நின்னாங்க. அழுகிற மாதிரி நின்றுட்டு சொன்னாங்க, நம்ம சொந்தக்கார மாமா வகையில் எல்லாருமே டேபிள் தொடச்சிட்டு இருக்காங்க. தகப்பனாருடைய வகையில எல்லாரும் படிச்சு கோர்ட்டு, லாயரு, ப்ரொஃபஸர் அந்த மாதிரி போயிட்டாங்க. நான் 5 பிள்ளைய வச்சுட்டு சிரமப்பட்டு இருக்கேன். நீ உனக்கு கீழே பிள்ளைகளை எல்லாம் நான் படிக்க வைக்கணும், உனக்கு கீழே உள்ள பிள்ளைகளை நான் ஏதாச்சும் பண்ணி விடணும். ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். என்ன சந்தர்ப்பம் தர்றேன்? அடிக்கலாம் இல்லை, மறுபடியும் அப்ப அவங்களுக்கு சம்பளமே 300 ரூபா கட்ட முடியாது. 125 ரூபா சத்துணவு வாங்கி எங்க கட்டுறது? சத்துணவு டீச்சருக்கு 120, இப்பதான் 15,000. இவ்வளவுதான். நான் கடன் உடனே ஏதோ ஒன்று பண்ணி அடிச்சு உன்னை SVTCன்னு ஒரு டியூஷன் சென்டர்ல கொண்டே விடுறேன். இந்த ஒரு சந்தர்ப்பம் தான். நீ படிச்சீங்கன்னா அடுத்து ஒரு ஆசிரியர், கைத்தொழில் ஆசிரியர் கொண்டு சேர்த்து எப்படியாவது சொந்தக்காரன் ஒரு ஆசிரியரை தள்ளி எப்படியாவது கொடுக்குறது. இல்லைன்னா அடுத்து ஹோட்டலே எங்கிட்ட வேலைக்கு போய் இன்னைய தொல்லப்படுத்தக்கூடாது. ஒரு ஆனால் உண்மையில பயந்துட்டேன். சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற வேலை கிடையாது. உங்க அம்மாச்சி அப்பா கிட்டே பிள்ளைகள் கவனிக்கப்படாத பிள்ளைகள் கடைசியில் ஹோட்டல் தான் ஈஸியாக வேலை கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும், துடைக்க துணியும் கிடைக்கும். அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படின்னு அதை நான் தப்பா சொல்லல. அது வாய்ப்பு இல்லாதனால அப்படிதான் போறாங்க. எந்த ஊருக்கு ஓடினாலும் ஹோட்டல்ல வேலை கிடைக்கும், அங்க துடைக்கணும், டேபிள் கழுவணும், பாத்திரம் கழுவணும், அவங்க சோறு போட்டோம்னா நான் தங்கிக்கலாம். அதுதான் நிலைமை. சொல்லாமே இதே பயந்துட்டேன். பயந்த பிறகு அதுக்கு பிறகு 500க்கு 375 வாங்கிட்டேன். 3 மாசத்துல படிச்சு. நினைச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா உணர்தல். சொல்லாமே இன்னும் கூட சொல்லுறேன். சொன்ன போது பயந்துட்டேன். இந்த ஒரு சந்தர்ப்பம் உனக்கு ஏதோ அடுத்து மேல போறீங்கன்னா போ, இல்லைன்னா உன்னை கையை கழுவி விட்டுருவேன். ஹோட்டல்ல பார்த்து எங்க வேலைக்கு சேர்த்து நான் அடுத்த பிள்ளைகளை கவனிக்கணும். சொல்லுங்க. அப்போ உணர்ந்து கொண்டேன். சொல்லுங்க. உணர்ந்தேன், ரியலைஸ். அதான் இங்க தேவன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லு, உணர்கிற மனுஷன் மேல கிருபை வருது. ஒரே ஒரு தடவை வாசிச்சு அடுத்த வார்த்தைக்கு போவோம். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற மிக முக்கியமா கர்த்தருடைய பெரிய தேவ ஆசீர்வாதம். பரிச்சாச்சுனா அப்புறம் கிடைக்காது. பிசாசு உன் வாழ்க்கையை பரிச்சாச்சுனா அதுக்கு பிறகு கிடைக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ற, பிசாசு உன் வாழ்க்கையை பரிச்சாச்சுனா கிடைக்காது. அது விளையாடக்கூடிய இடம் இல்லை. சொல்லுங்காமே, சத்தமா சொல்லுங்காமே. விளையாடக்கூடிய இடம் கிடையாது. ஒரு ஜீவியம் உன் வாழ்க்கையை பிசாசு பறிச்சுட்டா அப்புறம் you cannot regain, கிடைக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ற, சில நல்ல குடும்பங்கள் கெட்டு போகுது. நல்லா நிமிர்ந்து பாக்குறீங்களா? சொல்லுங்காமே. தயவு செய்து உன் குடும்பம் உடைக்கப்பட இடம் இருக்காது. இன்னைக்கு பிசாசு விசுவாசிகள் குடும்பங்களையும் சரி நடக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல கணவன் மனைவி, நல்ல அன்பான கணவன் மனைவி சொல்லுகிறேன், ஆசீர்வாதமா வாழ்கிற உங்க குடும்பத்தை உடைக்க பிசாசு வேலை செய்யும். முதல்ல தொடங்குங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். சொல்லுங்காமே. உங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை இருக்கணும். உங்க கணவனை தவிர தேவையில்லாத யாரோடத்திலையும் அதிக நேரம் பேசக்கூடாது. ஆண்களோட உங்க சகோதரனும் உங்க தாய் தகப்பனும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு மாசம் கல்யாணத்துக்கு பிறகு என்ன ஃப்ரெண்டு? உன் இருதயம் கரையும், உன் இருதயம் கெட்டு போகும். வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்.
கணவன் மனைவி திருமணம் முடித்த பிறகு கணவன் தான், மனைவி தான். வேறொரு மனுஷனோட ஒரு ஆணோட இருதயம் சாய்ந்து பேசினா முதல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கும், அப்புறம் ஃப்ரெண்டா இருக்காது. அப்புறம் என் புருஷன் சரியில்லைன்னு உனக்கு சொல்ல தோணும். பிசாசு என்னை கொண்டே நிறுத்தும், குடும்பம் உடைஞ்சிடும். பாஸ்டர் விசுவாசி குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சொல்றேன். எங்க புள்ளி வைக்கணும்? வேதம் சொல்லுவோம், குடும்பத்தை முதல்ல வேலி அடைத்து. சொல்லுங்க ஆமென். கணவன் மனைவியுடைய அன்பு ஒருபோது பிரியக்கூடாது. நீ வேலையா இருக்கலாம், தப்பு இல்ல. ரேஷன் எங்களால சாப்பிட முடியுது, தப்பு இல்ல. சொல்லுங்க ஆமென். நானும் என் புருஷனும் நாங்க அன்பா இருக்கிறோம். வசதி வந்தா பிளாஸ்டிக் சேர் வாங்க, இன்னும் கொஞ்சம் வசதி வந்தா சோஃபா வாங்க, இன்னும் கொஞ்சம் வசதி வந்தா வண்டி வாங்க, அதுக்கு இன்னும் வசதி வந்தா கார் வாங்க. சொல்லுங்க ஆமென். தப்பு இல்ல. பேய்க்கு இடம் கொடுக்காத. ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் உறுதி இருக்கணும். கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த புருஷன், நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சம். சொல்லுங்க ஆமென். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் தான் பரிசா தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நினைத்ததை மனுஷன் பிடிக்காததுக்கு கிடையாது. அது ஒரு மனுஷன் ஸ்லீப் ஆகுறான்னா அதனாலதான் வசனம் சொல்கிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். பாலிய இச்சைகளுக்கு பாவம். புருஷனை தவிர வேற ஒரு ஆணை மனசுல நினைச்சாலும் பாவம். உன் இருதயத்துல இச்சையோடு பார்த்தாலும் சரி, பேசினாலும் சரி, அது பாவத்துல முடியும். வேதாகமம் தெளிவா சொல்லுது, உன் குடும்பம் கடைசி வரைக்கும் மன மகிழ்ச்சியா உத்தமமா நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு கணவனும் மனைவிக்கும் ஒரு வேலி. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது யோபு, பரிசுத்தவான் யோபு எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறார். எத்தனை 1000 வருஷம் முன்னாடி யோபு சொல்லுகிறார். வசனத்தை மட்டும் வாசிப்போமா? சோத்திரம். எல்லாரும் பைபிளை குறிச்சு வைக்க பாப்போம். எவ்வளவு பரிசுத்தவான், எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி யோபுடைய வாழ்க்கை. கோடீஸ்வரன் யோபு. இன்னும் கூட நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன். நிமிந்து வாருங்க, சொல்லுங்க ஆமென். ஆனா யோபுக்கு வாச்ச மனைவி ஒரு நல்ல மனைவியா? சொல்லுங்க பாப்போம். யோபுக்கு வாச்ச மனைவி நல்ல மனைவியா? சீக்கிரம் சொல்லுங்க. என்னை காட்டியன்னா, ஆனா அந்த மனைவியை வைத்து தான் மறுபடியும் குழந்தைகள் கொடுக்கிறார். வேற மனைவி இல்ல. ஏன்னா யோபு மனைவி சாகல. புரிஞ்சுக்கிறேன். யோபுக்கு பிள்ளைதான் செத்துச்சு, அப்படியே யோபுக்கு மனைவி சாகல. ஆனா அந்த பொல்லாத மனைவியை வச்சுதான் மறுபடியும் ஆண்டவர் 10 பிள்ளைகள். சொல்லுங்க ஆமென். ஏன்னா யோபு மனைவி தான் சாகலையே. அது கல்லுக்குண்டா நல்லா தானே இருக்கு, அம்மி கல்லாட்டம். ஆனா யோபுடைய மனைவி நல்ல மனைவியான்னு கேட்டா என்னையே கேட்டீங்கன்னா நல்ல மனைவி இல்ல. ஆனா யோபு அந்த மனைவி தள்ளவே இல்லை. நான் சாக குழந்தை கிடைக்கல, என் மனைவி வந்து ஏன் பிடித்து கிடக்கிற தேவனை தூசி ஜீவனை விட்டு தொலை அப்படின்னு சொன்னா எப்படி பாசம் திரும்பும்? நான் அப்படிதான் தியானிச்சேன். இவ்வளவு உத்தமமா இருந்து உண்மையா இருந்து என்ன செஞ்சார் ஆண்டவர்? உனக்கு தேவனை தூசிட்டு இருந்த ஜீவனை விட்டு தொலை அப்படின்னு என் மனைவி சொன்னா அடுத்த அந்த மனைவியோட எப்படி வாழ்றது? ஆனா வாழ்க்கை எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான். சொல்லுங்க ஆமென். என் கண்ணோட ஒப்பந்தம் பண்ணிருக்கேன்னு சொல்றான். வேற யாரையும் பார்க்க மாட்டேயா? வேற எந்த பெண்ணையும், என் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் என்று கண்ணோட உடன்படிக்கை செய்தானா யோபு. வசனம் சொல்லுங்க, வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைவாய் இருப்பது எப்படி? நினைச்சா கூட அது பாவம்னு சொல்லுகிறேன் யோபு. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் தேவ மனுஷன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனைவி திட்டம்லாம் கிடையாது. ஒரு மனைவி திட்டம் பழைய ஏற்பாட்டுல இல்ல. ஆனா இந்த தேவனுடைய பரிசுத்தவான் தேவனை சிநேகித்ததுனால மனுஷன் மேல பெருசா அவனுக்கு சிநேகம் போனதே கிடையாது. தேவனை சிநேகிக்கிற மனுஷன் எல்லாத்தையும் தாண்டி தப்பி வரான். என் கண்களோட நான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன், இதுதான் என் மனைவி என்று சொல்லி என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா வேற ஒரு கன்னிகை என்ன மேல நான் நினைவா இருப்பது எப்படி? அழகா இருந்தா என்ன, அசிங்கமா இருந்தா என்ன? என் கண்களோட நான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன், இதுதான் என் மனைவி என்று சொல்லி நான் எப்படி வேறொரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி? சொல்லுங்க. ஒருவேளை நான் அப்படி செய்தால் வாசிக்கிறோம், வாசிக்க. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? எத்தனை பேர் சொல்லுங்க. பெரிய தேவ ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய கிருபை. யோபு சொல்லுகிறான், உன்னதத்திலிருந்து வருகிற பங்கு சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமோ? நான் இப்படி தடுமாறி தெரிஞ்சா கிடைக்குமோன்னு சொல்லுவேன். சொல்லுங்க. நான் தடுமாறி பாதை மாறி அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சேன்னா உன்னதமானவர் எனக்கு வச்சிருக்கிற பங்கு கிடைக்குமோ? சர்வ வல்லவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த பங்கு எனக்கு வந்து சேருமோ? சொல்லுங்க. சேராது. அதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாருமே பாவம் செய்யற, எல்லாரும் சாகிறது இல்ல, வழி மாறி போகிற எல்லாரும் செத்து போகிறது இல்ல. ஆனா தேவனுடைய திட்டங்களை விட்டு அவர்கள் தள்ளப்படுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ ரகசியம் தான். யாக்கோபு தேவனுடைய திட்டத்துல வருகிறான், ஏசா தேவனுடைய திட்டத்துல கிடையாது. ஈசாக்கு தேவனுடைய திட்டத்துல வருகிறான், இஸ்மவேலுக்கு தேவனுடைய திட்டம் கிடையாது. சொல்லுங்க. நம்ம வழி விலகி நம்ம பிள்ளைகளோ நாமளோ தேவன் வேணாம்னு போகும்போது அது சாக போறதுல உயிரோடு ஏதோ சிரமம் கூட வேலை கிடைக்கும் எப்படி போயிடும். ஆனா கர்த்தருடைய திட்டம் அதுல வந்து சேராது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பட்டியல் அது வராது. ஈசாக்கு தான் வரும், இஸ்மவேல் வராது, யாக்கோபு தான் வரும், ஏசா வராது. சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் முழுவதும் பாருங்க, யார் தேவனுடைய சத்தியத்துல நடக்கிறார்களோ
யார் சத்தியத்துல நடக்கிறார்களோ, தேவனுக்கு வைராக்கியமாய் ஜீவிக்கிறார்களோ, அவர்கள் தான் தேவனுடைய பட்டியலில் வருவார்கள். தேவனுடைய திட்டங்கள் அவர்கள் மேல் தான் நிறைவேறும். சொல்லுங்க லேவியா. மற்றவர்களும் வாழ்வார்கள், மற்றவர்களும் வேலை பார்ப்பாங்க, மற்றவர்கள் வண்டி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வேற. நம்ம அதை கம்பேர் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வழிகள். சொல்லுங்க லேவியா. இந்த ஒரே ஒரு தடவை யோபு அந்த புத்தகத்தை மறுபடியும் வாசிப்போம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? சொல்லுங்க லேவியா. ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன், ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஒரு நல்ல தேவ மனுஷன் கேரளாவிலிருந்து வந்தார், ஒரு பாஸ்டர். என்னுடைய மனைவி 2 பேருமே வைராக்கியமா ஓடியது. நாங்களுக்கு சொன்னா இன்னார்னு தெரிஞ்சதுனால சொல்ல, நமக்கு ஊர்ல ஒரு பக்கத்து ஊர் தான், ரொம்ப வைராக்கியம், பாஸ்வேர்டு தெரியாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ரோட்ல நின்றுட்டு ஒரு வாரத்துல நின்றுட்டு ஒரு மெக்கஃபான் போட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அது யாருக்குமே புரியாது, ஏன்னா மலையாளம். அவர் ஒரு மனைவி கேரளா வந்து காரைக்குடி ரோட்ல தான் பிரசங்கம், சபையே கிடையாது. அவங்க பிரசங்கம் பண்றதே புரியாது, ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ கேட்கும். அவ்வளவு வைராக்கியமாய் சொல்லலாமே. அப்புறம் தேவ கிருபையில ஒரு சின்ன சபை ஓரளவு கட்டி கொண்டு வந்தான் ஆண்டவர் கிருபையில. அதான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் போய் சபையாக மாறி வீடெல்லாம் மாறி. ஒரே மகன் அவருக்கு, 2 பொம்பளை பிள்ளை, ஒரு மகன். அவன் மனம் திரும்புதெல்லாம் அவனுக்கு என்னன்னே தெரியாது. அதான் மனம் திரும்புதல் ஏசுநாதர் பைபிள் பாஸ்டருக்கு பிள்ளை பிறந்து வளர்ந்த போய் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாஸ்டருக்கு மகன் ரட்சிக்கப்படுறதுன்னா தெரியாது, பைபிள் தெரியாது. ஏன் பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கணும் அது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம குடும்பங்களை நிறைய பேர் அக்கறைப்படுறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற நம்ம பாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, விசுவாசிகள் எப்படி இருக்காங்க. அவருக்கு பிள்ளை கராத்தேக்கு போகும், மியூசிக் கிளாஸ்க்கு போகும், ஹிந்தி கிளாஸ்க்கு போகும், யோகா கிளாஸ்க்கு போகும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகும், சிலம்பத்துக்கெல்லாம் போகுது. விசுவாசிகள் பிள்ளை சிலம்பம் படிக்கிறதுக்கு. பிள்ளை ஜெபிடாம ஜெபிக்க தெரியாது, ஜெபனோட ஜெபி பைபிள் தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது. யோகான கேட்க சொன்னோம்னா ஆதியாகமத்தில் பண்ணிட்டு இருப்பான். ஆதியாகமம்னு சொன்னோம்னா பைபிள் இங்கேயாவது பண்ணிட்டு இருப்பான். முழுக்குள்ளா இருக்கும். கவனிக்கலாம். நான் விளையாட்டு சொல்லல, சிலம்பம் போகுது, மியூசிக் கிளாஸ் போகுது, யோகா போகுது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகுது, டான்ஸ் கிளாஸ் போகுது, நீச்சல் கிளாஸும் போயிட்டு இருக்கு. விசுவாசிகள் பிள்ளை இங்கே இல்லை, மெட்ராஸ்ல, கோயம்புத்தூர்ல ஹிந்தி கிளாஸ் போகுது, எல்லா கிளாஸும் போகுது. இன்னைக்கு 7 மணிக்கு ஜெபம்னா ஜெபத்துக்கு வரவே வராது. சொல்லுங்காமே, வேதனையோடு சொல்லு, எப்படி முடியும் அது? இது ஏன் எங்க நடக்குது இந்த பாவம்னா, தேவனை முக்கியப்படுத்தாத குடும்பங்கள். 7 மணிக்கு நீ ஜெபம் வந்துடணும், 7 மணிக்கு ஜெபம், நீ ஜெபம், நீ பாடு, தயவுப்படி அப்பாவுக்குள்ள பிரச்சனை ஜெபம் பண்ணு, வேதம் வாசி ஜெபம் பண்ணு. இந்த ஜெபத்தை வீட்டுல செய்யாது, பாக்கி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. நம்ம பாவம் செய்யறோம், கடவுளை முக்கியப்படுத்தல, பாவம் செய்கிறோம். சொல்லுங்காமே. பாக்கி எல்லாத்துக்கும் டியூஷனுக்கு எப்படி முக்கியம் இருக்கு உனக்கு? டியூஷனுக்கு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு, கராத்தே கிளாஸ், விசுவாசிக்கு கராத்தே இருக்குன்னு தெரியல, சிலம்பம் கிளாஸ் போயிட்டு இருக்கு, யோகா போயிட்டு இருக்கு, எதுக்குன்னு தெரியல விசுவாசி. மியூசிக் கிளாஸ், நீச்சல் கிளாஸ். நான் இட்டு கட்டி சொல்லல, விசுவாசிகள் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரமான இது அனுப்பிடுது. நீச்சல் கிளாஸ் 1 லட்சம் கட்டி விசுவாசிகள் நீச்சல் கிளாஸ் கொண்டு விடுது. கம்மாயில வச்சா நீச்சல் வந்துடும். நான் எதையுமே இக்கட்டி சொல்ல பார்த்து சொல்றேன், எங்க சொந்தக்கார உட்பட. நீச்சல் பழகுது என் பிள்ளை, இங்கிலீஷ் பழகுது, யோகா பழகுது, ஹிந்தி பழகுது. தேசியில வைப்பாரு வர போகுது. உட்காந்து 7 மணி ஜெபம்னா அது போக. அதெல்லாம் இன்னும் 40 இங்கிலீஷ் பேசு, வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டுறோம். எங்க போய் முடியும்? சொல்லுங்காமே. ஆமா, ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நாள் வளர்ந்தா அந்த பாஸ்டர் பையன் நல்லா இங்கிலீஷ்லாம் படிச்சான், போனா வந்தா அவர் சபை நடத்திக்கு வர வாசலாம் சிரிப்பு வச்சுருக்கோம். சபை வர ஆட்கள் இங்க நீங்க வர வேண்டாம், இங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒண்ணும் கிடையாது, சும்மா ஏசேஷன் இங்க யாரும் வர வேண்டாம், வர ஆட்களை விரை நிறுத்துவார். தன் தாயை பற்றி தப்பா சொன்ன என்னமோ கஞ்சா பழக்கம், குடி பழக்கம். அந்த ஏரியாவில் இருக்கிற குடிகாரன், கஞ்சா குடிகாரன், அந்த ட்ரங்க்ஸ் குடிகாரங்க கூட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த சபைக்கு நடந்துட்டு இருக்கோம். போன இடத்துல லவ் பண்ணி ஒரு பொண்ணையும் கொண்டு வந்துட்டான். பட்டா பாடு செத்தே போயிட்டார். சபையும் அடிந்தது. சொல்லுங்காமே. இதெல்லாம் எதையுமே விளையாட்டுன்னு சொல்லல. தேவனுக்கு பயப்படுற பயம், தேவன் யாருன்னே தெரியலன்னா ஆண்டவர் யார், அவருக்கு எப்படி பயந்து நடக்கணும்னு தெரியலன்னு வச்சுக்கிறங்க. தண்டவாளமே இல்லை, இந்த ட்ரெயினுக்கு தண்டவாளம் கிடையாது, போய் சேராது. நீங்க ஆண்டோடைய ஜனம் சபைக்கு வருவதுனால இல்லை. உங்க வீட்டுல தேவனுக்கு பயந்து உங்க பிள்ளைகள் ஜெபம், தாய் ஜெபம், தகப்பன் ஜெபம். தாய் தகப்பன் முன்மாதிரியா இருக்கணும். தகப்பன் குடியாரன் வந்து பிள்ளை நல்லவனா இருக்க எதிர்பார்க்க கூடாது. தகப்பன் குடியாரன் பூதாரி கிட்ட வச்சு பேசலாம். தாய் அடிப்பான், மனைவியை கவனிக்க மாட்டான், குடும்பத்துக்கு உண்மை இல்லாம பொறுப்பு இல்லாம என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்க முடியாது. வேத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்க. நீ முதல்ல மாதிரியா இருக்கணும். சொல்லுங்காமே. உண்மை உள்ள உங்களை பிள்ளை கவனிச்சு பார்க்கும்போது குற்றம் எனக்கு தகப்பன் கரெக்ட்னு சொல்லணும். சொன்ன மாதிரி சொல்லுங்காமே. முன்மாதிரி இல்லாத வாழ்க்கை, பொய்யும் அருவருப்பம் நிறைந்த வாழ்க்கை, வீடு பேசுறது பொய். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடாங்க பொய் பாய்ந்து தகப்பன் வீடு ஜெபம் வாயத்திருந்தா பொய். பிள்ளைகள் சொல்லணும். முன்மாதிரி இல்லாத ஜீவியம், அழுக்கு ஜீவியம். தேவனுடைய வார்த்தை திட்டம் எத்தனை குடும்பம் 1 2 இல்லை. ஏன் சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னா, நீ உணராம இருந்தா பிசாசு உன்னை திருடி கொண்டு போகும். உன் வாழ்வு திருடப்படும், உன் ஆசீர்வாதம் திருடப்படும், நன்மைகள் திருடப்படும்.
தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் உனக்கு வந்து சேராது, திருடப்படும். சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தையில, நீ உணராம இருந்தா திருடி கொண்டு போகப்படும். shall be stolen. அது அப்படியே திருடி இன்னொருவருக்கு போய் சேரும், உனக்கு வந்து சம்பவிக்காது. அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். வாசிக்கிறோம் 19ஆம் வசனத்துல, மறுபடியும் ஒரு வசனம் தான் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ சாட்சிகள் நம்மளை சுத்தி இருக்கிறது. ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே? என்ன அர்த்தம்? ஏன் இப்படி நடக்குது? தண்டவாளத்தை விட்டு ட்ரெயின் விலகுதுன்னு அர்த்தம். தண்டவாளத்துல போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, அது விலகுதுன்னு அர்த்தம். தண்டவாளத்துல போகிறது போர் அடிச்சிருச்சு, தன் இஷ்டத்துக்கு போக பாதை விலகுதுன்னு அர்த்தம். சொல்லுங்க. அதுக்கு தேவன் கிருபை அளிப்பதில்லை. கர்த்தருடைய பட்டியல் அது வராது, கர்த்தருடைய திட்டங்கள் சம்பவிக்காது. சாத்தானதை திருடி கொள்ளுகிறான். சொல்லுங்க. அப்ப யார் மேல கிருபை உண்டாகிறது அதையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். வாசிக்கிறோம் 23ஆம் வசனம், அதே அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் இங்கே இருந்தா சொல்றாரு, யார் ஒருவர் உணரலையோ அந்த இடத்துல விளையவே விளையாது. கடவுளுடைய வார்த்தை மட்டும் என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நான் உணரணும். ஜெப அறையில சொல்லப்படும், பிரசங்கத்துல சொல்லப்படும், தேவ ஆவியில சொல்லப்படும், தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். தேவனுடைய மனுஷனோட இடைபடுகிறார். சொல்லாமே இங்க வாசிக்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனும், இரண்டாவது உணர்கிறவனுமாய். எப்படி உணர்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நம்ம உணர்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், எனக்குள்ள ஜீவ வசனம் இருக்கா, சத்தியத்துல நான் நடக்கிறேனா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, தேவனுடைய பிரியமாய் நான் ஜீவிக்கிறேனா, என் வார்த்தை, என் எண்ணம், என் நினைவு, நான் எடுக்கிற முடிவு தேவனே உங்களுக்கு பிரியமா இருக்கிறதா? உணர்கிறவனா இருந்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை எப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ரெண்டு காரியத்தை சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் அதை உண்மையும் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறதா இருக்கிறார். சொல்லுங்க. நன்மையும் உண்மையான இருதயத்திலே அந்த கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டு அவர்கள் பொறுமையோடு பலன் கொடுக்கிறதா இருக்கிறார். சோதனை எழுந்து நிற்குமா? நன்றி ஆண்டவரே. வைத்திருக்கிறது உண்மை, கர்த்தர் உனக்கு பாதைகளை வைத்திருக்கிறது உண்மை, உன்னை குறித்து ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், அது உண்மையிலும் உண்மை. சோதனை ஆண்டவரே, சோதனை ஆண்டவரே, glory to God. உனக்காக கர்த்தர் பாதைகளை, திட்டங்களை, வழிகளை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோதரம். தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சோதரம். தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். கர்த்தரிடத்துல ரூத்துக்கு திட்டம் உண்டு, கர்த்தரிடத்துல எஸ்தருக்கு திட்டம் உண்டு, கர்த்தரிடத்துல எந்த மனுஷனுக்கும், அன்னாளுக்கும், ரெபெக்காவுக்கு, எல்லாருக்கும் கர்த்தரிடத்துல திட்டம் உண்டு. சோதரமாண்டவரே, 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 சோதரமாண்டவரே. ஹல்லேலூயா. glory. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். சோதரமாண்டவரே, அவருக்கு நம்மேல் ஒரு திட்டம் உண்டு. கரங்களை வைத்து நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஈசாக்குக்கு திட்டம் உண்டு. ஆமென். தேவனிடத்தில் ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. ஹல்லேலூயா. glory to God.